மண்டே மோட்டிவேஷன் சொன்ன உடனே நம்ம வழக்கமான உற்சாகத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் ஒரு ஒரு சின்ன மாறுதலுங்க. என்ன மாறுதல் அப்படின்னா, இந்த மாதிரி சூழல்லாம் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாத மனம் கலங்கி குழம்பி போயிருக்கோம். தவறான முடிவுகள் கூட எடுக்க தீர்மானிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யறது? லைட்ஸ் ஆன். மண்டே மோட்டிவேஷன் சொன்ன உடனே நம்ம வழக்கமான உற்சாகத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் ஒரு ஒரு சின்ன மாறுதலுங்க. என்ன மாறுதல் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் உற்சாகமாக இருங்கன்னு சொல்கிறீங்க, சரிதாங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனால் நாம் ஒன்றை இழந்து தவிக்கிற போது அந்த தவிப்பின் போது உற்சாகம் எப்படி வரும்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நம்ம ஒன்று இழக்கிறோம், வியாபாரத்துலேயோ அல்லது தேர்வுலையோ அல்லது வேலை போயிடுச்சு அல்லது நமக்கு உயிருக்கு உயிரான யாராவது ஒருத்தர் நம்ம விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சூழல்லாம் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாத மனம் கலங்கி குழம்பி போயிருக்கோம். தவறான முடிவுகள் கூட எடுக்க தீர்மானிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யறது? இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பெருசாக சாதிச்சிட முடியும்? ஆறுதல் சொல்ல முடியுமா? ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டவர் மீள்வரோ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு விடை இருக்கா? இருக்குதுங்க. எப்படி இருக்கு? இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உற்சாகத்துக்காக மட்டும் நான் சொல்லலை. நமக்கு நாமே சில நேரங்களில் தைரியம் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. உதாரணமாக சிலர் குதர்க்கமாகவும் பேசுவாங்க, கேள்விகளை என்னத்தையாவது கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லியே ஆகணும். தெரியல என்ன பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. நான் 2003 அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது முதல் முறையாக போயிருக்கிறேன். நான் ஒரு வியப்பான விஷயத்தை சந்தித்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடிசன்கிற ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது. தமிழ் இவங்க ஒரு 300 பேர் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் பேசுகிறேன். பேசி முடித்த பிறகு கேள்வி பதில் அங்கே எப்போவுமே உண்டு. அதாவது வெளிநாடுகளில் எப்படின்னா, சொற்பொழிவு 20 நிமிஷம்னா 15 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் இன்ட்ராக்ஷன், அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும். இப்போ நான் பேசி முடித்தோடனே முதல் கேள்வியாக இப்போ சில பேர் எளிமையாக கேட்டாங்க, நீங்கள் எங்கிறது எப்படி வந்தீங்க என்ன எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அதில் ஒருத்தர் எந்திரிச்சு அவருடைய உடை பாவனைகளை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அச்சம் இருந்தது. நான் சொல்கிறது 20-22 வருஷத்துக்கு முதல்ல. நான் பல மேடைகளில் இதை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, அவர் அந்த கூட்டத்துக்கு வர்ற மாதிரி வரல. கூட்டத்துக்குன்னா அதுக்காக நம்ம இன்டர்வியூ போகிற மாதிரி டை கட்டி இன் பண்ணிலாம் போக முடியாது. அவர் சும்மா ஷார்ட்ஸ் போட்டிருந்தார், ஒரு பாத்ரூம் செப்பல் போட்டிருந்தார், ஒரு லூஸான பனியன் போட்டிருந்தார், ஒரு கண்ணாடி போட்டுட்டு எந்திரிச்சு அப்படி அந்த கண்ணாடியில் இது பண்ணிட்டு அப்படி லேசாக தொடச்சிக்கிட்டு, சரிதான் நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டேன், நான் தமிழே படிக்கலை, இலக்கியமும் படிக்கலை, என்ன கெட்டு போயிட்டேன்னா? தமிழும் படிக்கலை, இலக்கியமும் படிக்கலை. எவ்வளோ சம்பளம் வாங்கினது தெரியுமா? பில்கேட்ஸ் கம்பெனியில் 22 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு சம்பளம் 25 லட்சம். இப்போ நான் என்ன இலக்கியம் படிக்காதனால கெட்டு போயிட்டேனா? இல்லை எனக்கு ஏதாவது இப்போ சங்கடம் இருக்கா? இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? எல்லோரும் கொஞ்சம் ஒரு மாதிரி சலசலப்பாயிருச்சு. அப்புறம் நான் உடனே இருங்க நான் சொல்கிறேன். நான் சொல்ல வந்தது என்னென்னா, இலக்கியம் படிங்க, நம்ம தாய்மொழியை படிங்கன்னு சொன்னேன். அதில் என்ன லாபம்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? நான் படிக்கவே இல்லை, என்ன கெட்டு போயிட்டேன்னு வேற கேட்குறீங்க. இதுக்கு நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேங்க. கல்விங்கிறதோ இலக்கியங்கிறதோ தாய்மொழிங்கிறதோ வேலைக்காக, சம்பளத்துக்காக, வாழ்க்கைக்காக எல்லாமே சொல்லலாங்க. நீங்கள் அநேகமாக தமிழ்நாட்டில் தான் வந்திருப்பீங்க போல தோணுது. அமெரிக்க வாசியை அன்றைக்கி மாறி இருக்கிறீங்க. இருந்தாலும் நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். நாம் மனம் தளர்ந்து போயிருக்கிற போது, ஏதேனும் ஒரு குழப்பம் ஏற்படுகிற போது மீள்வதற்கு என்ன வழி? கடவுள் நம்பிக்கையை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இல்லைங்க எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஆறுதல் சொல்வதற்கான வார்த்தைகளையும் மற்றவற்றையும் இலக்கியங்கள் தாங்க நமக்கு கொடுக்குது. உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள் ஊர் சோழவன் தான்.
50 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேச வந்த காலம்னு வச்சுக்கங்களேன். நான் பேச வந்த காலம்னு என்ன மேடை பேச்சுக்கு வர்ற காலம். சிறு சிறு கூட்டங்களை என்னெல்லாம் பெருசாக கூப்பிட மாட்டாங்க. இப்போ உதாரணமாக ஒரு கூட்டு வழிபாடு நடக்கக்கூடிய இடம், விளக்கு பூஜை, இந்த மாதிரி இடங்களில் போய் என்னை கூப்பிடுவாங்க. நான் போய் பேசுவேன். அப்போ பேசி முடிச்சுட்டு வருவேன். ஒரு சுண்டல் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வருவேன். இப்போ இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குவாங்க. ஒரு நாள் சோழவந்தானில் இருக்கிற ஒரு வழிபாட்டு கூட்டத்தை சேர்ந்த நண்பர்கள் என்கிட்ட வந்து, ஐயா, நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போகிறோம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார். அவர் வந்து அந்த கிராமத்துக்கே தலைவர். அவர் தான். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலம்பூரா அவங்க நிலம்தான். பெரிய கோடீஸ்வரர். அவருடைய மகன், மகள், மருமகன் எல்லாருமே மருத்துவர்கள். அவங்க வீட்டில் கார் வண்டி எல்லாமே இருக்குது. வில்லு வண்டி தொடங்கி, அந்த காலத்தில் வில்லு வண்டி முக்கியமானது. ஃபோன் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், 50 வருஷத்துக்கு முதலே ஃபோன் இருக்குன்னா நல்லா பார்த்துக்குங்க. இங்கே இன்னைக்கு தான் அங்கே வழிபாடு செய்ய போகிறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் பேசணும். என்னையா அதுக்கு நான் நீங்கள் சொன்னால் வந்துடுவேன்ல. இல்லை, முக்கியமாக கேட்டுங்க. எதுக்காக கூப்பிட்றோம்னா, அந்த பெரும் பணக்காரருடைய மகள்களில் ஒரு கடைசி பெண்ணு உடல் நலம் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தவறி போயிட்டாங்க. ஒரு மாதம் இருக்கும். தவறி போன போது அந்த கோடீஸ்வரர் மட்டும்தான் வீட்டில் இருக்கார். அந்த பெண்ணுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது அவர் உடனே அலறி துடித்து வேலைக்காரங்களை கூப்பிட்றாரு. இவங்க இப்போ கார் இது பண்ண டாக்டரை கூப்பிடுங்கிறாரு. யாரும் இல்லை. டாக்டர் மருமகள் எல்லாமே திருமணத்துக்கு போயிருக்காங்க. கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபோன் பண்ணால் சரியாக ஒர்க் ஆகலை. வேலைக்காரவங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. இதனால் அவர் கண்ணுக்கு எதிராக அந்த பொண்ணு இறந்து போகிறத பார்க்குறாரு. அன்னையோடு அவர் வீட்டில் எல்லாத்தையும் பேசுகிறத நிறுத்துறாரு. ஊரில் நல்ல காரியங்கள் நடக்காமல் போயிடுது. நல்ல காரியம் நடக்காமல் போயிடுதுன்னு அர்த்தம்னா, இவர் தலைமையேற்று செய்ய வேண்டிய காரியங்கள். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு வந்து கேட்பாங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, ஒரு மருத்துவமனை கேட்பாங்க. யார்கிட்டையுமே அவர் பேசலை. இப்போ நம்ம அங்கே போய் ஒரு மாதம் ஆச்சு. நீங்கள் அங்கே வந்து பேசி ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லணும். இப்போ நான் பெறப்படுறேன். நல்லா கவனிச்சுங்க. நான் நகைச்சுவையாக பேசுகிறதுக்காக தான் என்னை எல்லோரும் கூப்பிட்டு போவாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு நான் போனபோது நகைச்சுவையை பயன்படுத்தினா இல்லை, இந்த ஆயுதம் இங்கு பயன்படாது. இப்போ நான் போகிறேன். கூட்டு வழிபாடு நடந்தது. அவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த பெண்ணோட படம் இருக்குது. யார்கிட்டையும் பேசலை. அவர் பேசாமல் இருக்கார். எங்களை வாங்கன்னு கேட்கல, போங்கன்னு சொல்லலை. வழிபாடு நடக்குது. முடிஞ்ச உடனே அந்த நண்பர் எழுந்திரிச்சு, அவர் ஐயா பேசுவார் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பேச ஆரம்பித்தேங்க. என்ன பேசினேன்னா, எங்கள் அப்பா எனக்கு சொன்ன மகாபாரத செய்தியிலேருந்து ஒன்று எடுத்து 13ஆம் நாள் போர்ச்சர்க்கத்தை எடுத்தேங்க. 13ஆம் நாள் போர்ச்சர்க்கத்தில் அர்ஜுனன் சுபத்திரை தம்பதியினுடைய மகனாகிய அபிமன்யு வீரப்போர் புரிந்து, அதாவது துரியோதனன் முதல் கர்ணன், துரோணர், அதே போல் துச்சாதனன் மற்றும் இருக்கக்கூடிய பெரும் வீரர்கள் அஸ்வத்தாமன் உள்பட அத்தனை பேரையும் அடித்து ஓட வைக்கிறாங்க. நான் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு சிறுவனை சுற்றி நின்று அன்னைக்கு அவனை கொல்லணுங்கிற முடிவோடு தான் சக்கர வியூகம் வகுக்கிறாரு துரோணர். சக்கர வியூகத்தில் வந்து அவங்க நிறைய திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து சிக்கிக்கிட்டவன் நம்முடைய அபிமன்யு தான். உள்ளே வர தெரியும் பிள்ளைக்கு, வெளியே போக தெரியாது. அதுக்கு உங்களுக்கு தெரியும். தாயின் வயிற்றில் அவன் கேட்டுக்கிட்டு இருந்தபோது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன கதையில் உள்ளே வரதை கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அவங்க அம்மா முழிச்சிடுறாங்க. அதனால் அவனுக்கு வெளியே போகிறது தெரியாது. சரி, இப்போ அவன் அந்த இடத்துல அத்தனை பேரும் சேர்ந்து அவனை கொள்கிறாங்க. குறிப்பாக சயத்ரதன் என்பவன், துரியோதனுடைய மைத்துனன், துச்சலையினுடைய கணவன், அவனை வீழ்த்திடுறாங்க. யாரை? அபிமன்யுவை. அபிமன்யு விழுந்து கிடக்கிறான். இந்த இடத்துல கவிக்கூற்றுன்னு நம்ம சொல்லுவோம். கவிக்கூற்றுன்னு நினைக்கிறீங்களா? பாத்திரங்கள் பேசாத போது, இப்போ ராமாயணத்தில் ராமனோ இலக்குவனோ பரதனோ லக்ஷ்மணனோ பேசாத போது, பாரதத்தில் கிருஷ்ணனோ துரியோதனனோ கர்ணனோ அர்ஜுனனோ தர்மனோ பேசாத போது, அதை படைத்த ஆசிரியர்கள், அதாவது
வியாசர் பேசுவார் பாரதத்தில், சில இடங்களில் கம்பர் பேசுவார். இந்த இடத்துல வில்லிபுத்தூரார் பேசுகிறாருங்க. என்ன பேசுகிறார் தெரியுமா? விழுந்து கிடக்கிறான இந்த பிள்ளை யார் தெரியுமா? இந்த உலகத்தையே காப்பாற்றுவேன்னு சொல்லக்கூடிய, காப்பாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள், காக்கும் கடவுளான கிருஷ்ணனுடைய தங்கச்சி மகன். இவங்க அப்பா யார் தெரியுமா? உலகத்தையே ஒரு அம்பால வீழ்த்தக்கூடிய அர்ஜுனன். இவங்க தாத்தா யார் தெரியுமா? இந்திரலோகத்துக்கு அதிபதியாகிய தேவேந்திரன். இத்தனை பேர் இருக்க இந்த பையன் இன்னைக்கு போர்க்களத்தில் விழுந்து கிடக்கிறான்னு சொன்னால், இறந்து கிடக்கிறான்னு சொன்னால், இவங்க யாரும் வந்து காப்பாற்றலையா? என்னாச்சு? விதின்னு உலகத்தில் ஒன்று இருக்கா? எங்கே போனார் கடவுள்? இப்படி கேட்குறாருங்க அந்த பாட்டில். எப்படி பாருங்க. மாயனாம் திருமாமன் மாமா, தனஞ்சயனாம் திருத்தாதை அப்பா, தனஞ்சயன் அர்ஜுனன், வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன் தாத்தா இந்திரன், மற்றும் ஒரு கோடி நண்பர்கள் அன்பாய் வந்தும் சேயனாம் அபிமன்யு சேத்திரதன் கைப்படுவான் சேர்க்கை வெவ்வேறு ஆயனால் அவ்வினையை வெல்லும் வகை யார் வல்லாரோ. இதாங்க பாட்டு. இவ்வளோ பேர் இருந்தும் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியலையேன்னு அந்த கவிக்கூற்றாக சொல்லப்படுற செய்தியை பார்க்குறோம். மறுநாள் அதுக்கு பழியெல்லாம் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் விடுங்க. அபிமன்யு இல்லையே. இதை நான் பேசி முடிக்கிறேங்க. அந்த கூட்டத்தில் பேசி முடிக்கிறேன். முடித்த உடனே நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு மேலே அந்த பெரியவர் எந்திரிச்சாருங்க. வந்து என் கையை பிடிச்சிட்டார். கண்ணில் அப்படியே கண்ணீர் வருது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஐயா, நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்க, சின்ன பையனாக தான் இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் இந்த பேசின வார்த்தையில் நான் என்ன தெரிஞ்சுட்டேன் தெரியுமா? என் பொண்ணை இவங்க இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, அவங்க இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, இங்கேருந்து தூக்கிட்டு ஓடி இருந்தால் காப்பாற்றிருக்கலாமோ, அப்படி இப்படி 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 எல்லாம் செஞ்சு அது செய்யலையோ, இது செய்யலையோ, இது செய்யலையா, எல்லாம் யோசிச்சு பார்த்தேன்யா. நீங்கள் இப்போ சொன்னீங்களே, இத்தனை பேர் இருந்தும் அந்த பையன் அங்கே விழுந்து கிடக்கிறான்னா, அப்போ நிலை என்ன? இது தவிர்க்க முடியாதது தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்யா. எங்கே இருந்தாலும் என்னுடைய மகள் என்னோடு இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுயா. அது போதும் எனக்கு. இன்னும் சொல்ல போனால், இனிமேல் நான் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் அவள் பேரில் செய்வேன் ஐயா, என் பேரில் செய்வேன் ஐயா என்று சொன்னபோது எல்லாரும் எந்திரிச்சு கண்ணீர் மல்க கைதட்டினாங்க. இந்த கதையை நான் எங்கே சொல்கிறேன்? அமெரிக்காவில். யாருக்கு சொல்கிறேன்? அந்த பெர்முடாஸ் போட்டுட்டு கண்ணாடி அப்படி கையில் கட்டி தொடச்சிட்டு, நான் இலக்கியம் படிக்கலைன்னா அப்படிங்கிறது கேட்டவர்கிட்ட சொல்லிட்டு நான் சொன்னேன், நினைவு வச்சுக்கோங்க, இறுகி போயிருந்த அந்த மனதை, சோர்ந்து போயிருந்த அந்த உள்ளத்தை மீட்டெடுப்பதற்கு நான் நகைச்சுவை சொல்லவில்லை, அல்லது நான் சிரிப்பு காட்டவில்லை. அந்த கல் கரையுமாறு செய்திகளை சொன்னேன். இதுதான் இலக்கியத்தினுடைய பண்பு, இதுதான் தாய்மொழியினுடைய பெருமை. விருப்பம் இருந்தால் படிங்க, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, படித்து தெரிஞ்சுக்கிற வைங்க. இல்லை என் பிள்ளை இதை காட்டிலும் என்ன காட்டிலும் சம்பாதிப்பான், என் பையன் செவ்வாய் கிரகத்தில் போய் வேலை பார்க்க போகிறேன்னா பார்க்கட்டும், அதனால் தப்பு இல்லை. ஆனால் இவையெல்லாம் இருந்தால்தான் மனித மனம் சோர்விலிருந்து விடுபடும். அது மட்டுமில்லை, பிறகு உற்சாகத்தோடு நாம் ஓடலாம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது போல பாரதியினுடைய வார்த்தைக்கேற்ப நாம் நம்மை புதுப்பித்து கொள்ளலாம், செயல்படலாம். போர்க்களத்தில் இவையெல்லாம் நடக்கத்தான் செய்யும். வாழ்க்கை என்பது போர்க்களம்தான். வாழ்க்கை என்பது போர்க்களம், அதில் வாழ்ந்துதான் பார்க்கணும் சொல்கிற மாதிரி போர்க்களமே வாழ்க்கை. அதில் நாம் சாதித்து காட்ட வேண்டும். சாதிப்பதற்கான தைரியத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் எதிலிருந்தும் நாம் தப்பலாம், எதிலிருந்தும் வெற்றி பெறலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள்.
அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.